ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் 11வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை. 4 மணிக்கு என்னோட டே ஸ்டார்ட் ஆச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது 5 o'clock கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்லபடியாக இன்னைக்கு மனசுக்கு நிறைவாக சாமியை கும்பிட்டு முடித்தேன். காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது கிளம்பணுன்னு பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 12 மணிக்கு தான் கரெக்டாக என்னால் கிளம்ப முடிஞ்சுது. சரியான வெயில். 12 மணிக்கு கிளம்பி பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. நான் வந்து மகளிர் குழுவில் இருக்கேன். அதுக்காக ஃபார்ம்லாம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக போய் கொடுத்துட்டு பேங்க்கில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பூ வித்துட்டு இருந்துச்சு. பூ காலி ஆயிடுச்சு. மறுநாள் வேறு ஃப்ரைடே வச்சா, அதனால பூ வாங்கலான்னு வாங்கினேன். 1/4 கிலோ பூவே 40 ரூபான்னு சொன்னாங்க. சரி வாங்கிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் போனேன். எப்பவுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனேன்னா தேவையில்லாதெல்லாம் எடுப்பேன். இன்னைக்கு நான் போகும்போதே நினச்சிட்டு போனேன் 3 பொருள் தான். சின்ன தீப்பெட்டி வந்து சட்டுன்னு காலி ஆயிடுது விளக்கேற்றும் போது. அதனால பெரிய தீப்பெட்டியும் விம் லிக்யூடு காலி ஆயிடுச்சு. ஊதுவத்தி வாங்கணும்னு போனேன். ஆனால் ஊதுவத்தி நான் தேடி போன இது இல்லை. அதுக்கு பதில் ப்ளீச்சிங் பவுட்ரு வாங்கிட்டு நான் மனசில் நினச்ச அந்த 3 பொருளை விட எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கின்னு வந்துட்டேன். எப்போவுமே நான் பக்கத்தில் இருக்க சின்ன மளிகை கடைக்கு தான் போவேன். ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் 1000 ரூபாய்க்கு செலவு வச்சுட்டு வருவேன். தேவையில்லாதெல்லாம் அங்கே போனோடனே இது தேவை, இது அது தேவையே இருக்காது. ஆனால் அங்கே போனோடனே இதெல்லாம் ஞாபகம் வரும். இது வேணும் அது வேணும்னு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வருவேன். என்ன மாதிரி யாரெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு எக்ஸ்ட்ரா செலவு வச்சுட்டு வருவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடவை தான் முதல் முறையாக நான் நினச்சி போன பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து டியூஸ்டே எடுத்த கிளிப்பிங்ஸு. எப்போவுமே செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போவேன்ல, அப்போ எடுத்தது. இந்த செவ்வாய்க்கிழமை வந்து சித்திரை கிருத்திகை வர்றதுனால கோவிலில் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே செவ்வாய்க்கிழமைனா கூட்டம் அலமோதும். என்னன்னு தெரில, இந்த தடவை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 10 நிமிஷத்தில் சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். முருகருக்கு சந்தன காப்பு பண்ணியிருந்தாங்க. முருகர் ரொம்ப அழகாக இருந்தார். ரொம்ப நேரம் நின்று சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.